ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா எல்லாரும் ஸ்கூலு, ஆஃபீஸ்ன்னு போனதுக்கப்புறம் வீடே புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா, அவ்வளோ ஒரு சைலண்ட்டா இருக்கு. இங்க யார் வீட்லயும் அவ்வளோவா சவுண்டு கேட்காது. ஆனா, மொத்த சவுண்டும் எங்க வீட்ல இருந்து தான் வரும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நான் மட்டும் என்னவோ 24 ஹவர்ஸும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 9:30க்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா என் பையன் ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் ஏதாவது ஒன்றை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பேன். அவன் ஸ்கூலில் இருந்து வந்தும் எனக்கு வேலை கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். அப்பையும் முடிஞ்ச பாடில்லை. சம்டைம்ஸ் போர் அடித்தா எந்த வேலையும் பார்க்காம அப்படியே ஃபோனை பார்த்துட்டு உக்காந்துருவேன். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வேலை இல்லை, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு, நல்லா தூங்கலாம். ஆனால் இப்போது வேறு ஆப்ஷனே இல்லை, எல்லா வேலையும் நாமளே தான் செய்யணும். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும், பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நாம் தானே செய்யணும். இதெல்லாம் என் பசங்க பண்ணின கிராஃப்ட்டு. யூடியூப்பை பற்றி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ரேக்கில் வச்சுடுவாங்க. வேறு எங்கேயாவது வச்சா நான் குப்பைன்னு தூக்கி போட்டுடுவேன்னு அதுக்கே 2-3 டைம்ஸ் சொல்லிகிட்டே வைப்பாங்க. அம்மா இதை தூக்கி போட்டுடாத ப்ளீஸ்னு. எனக்கு என்ன ஆசையாக தூக்கி போட, 1-2னா ஆசையாக ஞாபகமாக வச்சுக்கலாம். ஆனால் வீடே கிராஃப்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட்டி க்ளீன் பண்ணி வச்சாலும் பசங்க ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் வீடே பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நானும் என்ன பண்ணி பார்த்தாலும் சரி இந்த முடி கொட்டுறது மட்டும் நிற்கவே மாட்டுது. அதனால் மண்டை ஃபுல்லாக வழிய எண்ணெயை வச்சு சீயக்காய் போட்டு குளிச்சியுமே எண்ணெய் போகலை. சரி பரவாயில்ல, மறுபடியும் நாம் புதுசாக எண்ணெய் வைக்க வேணான்னு விட்டுட்டேன். முடிக்கு புதுசாக ஒரு எண்ணெய் காய்ச்சலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 5-6 பொருளை போட்டு காய்ச்சி எண்ணெய் பண்ணினேன். அதை தடவி கூட எந்த யூஸுமே இல்லை. அப்படியே முழு முடியாக கொட்டுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதை பார்க்கும்போது மனசு அப்படியே பதறுது. சரி இதுலையாவது முடி கொட்டுறது நிற்குதான்னு பார்ப்போம். முடி கொட்ட மெலிசாகிறதுனால நான் முடியை கட் பண்ணி இவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு. இனி முடி மெலிசானாலும் சரி குட்டையானாலும் சரி கட் பண்ண முடியே இல்லை. இனி வளர்ந்தாதான் உண்டு. மனம் தளராமல் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு புதுசாக என்ன, இதுலேயும் ஸ்டாப் ஆகலைன்னா புதுசாக ஒரு எண்ணெயை மறுபடியும் காய்ச்ச வேண்டியதான். கொஞ்ச நாளாக ஒரு யோசனை, பேசாமல் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா என் பொண்ணு யூகேஜி முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால அவளுக்கு ஸ்கூல் டைமிங் 8:30 to 3:30 ஆகிடும். ஸோ இந்த டைமில் வேலை தேடலான்னு நினச்சி இன்டர்வியூக்கு போனால் கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே கை கால் எல்லாம் உதறுது. பேச எதுவுமே வாயில் வரமாட்டுது. சும்மாவே 4 லைனை 4 மணி நேரமாக பேசுவேன். இதில் இன்டர்வியூனா சொல்லவே வேணாம், உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நானும் படித்து முடித்து பல வருஷம் ஆயிடுச்சு. படித்த ஒன்றுமே மைண்டில் இல்லையா, மைண்டு அப்படியே காலியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா சும்மாவா, கஷ்டப்பட்டால் தானே கிடைக்கும். அதுவும் எனக்கெல்லாம் லக்குங்கிறது சுத்தமாகவே இல்லை. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் லக்குக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இந்த டஸ்ட்டு எங்கேருந்து வருதோ தெரியல. டெய்லி க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டு படிஞ்சிருது. அதுவும் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் பேசாமல் ஊருக்கு போகாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்து ஆசைக்கு ஒரு கமெண்ட்டு. அதில் ஒரு சிஸ்டர், நீங்கள் ஏன் இழுத்து பேசுகிறீங்கன்னு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் என் வாய்ஸை என்னாலே கேட்க முடியல, சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிக்க. இதுக்கு முன்னாடி கூட குக்கிங் வீடியோவில் இருந்து ஒரு கமெண்ட்டு, நீங்கள் ஏன் ராகமாக பேசுகிறீங்கன்னு. இதுக்கெல்லாம் சத்தியமாக எனக்கு பதில் தெரியல. ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். பசங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஊருக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது. அங்கே போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மா கையால் சாப்பிட்லாம். அப்புறம் அவ்வளோவா வேலை கூட செய்ய வேணான்னு. ஆனால் எங்கள் அம்மா ஊருக்கு போனதுனால அங்கே போய் நாமளே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா சுத்தமாக ஊருக்கு போகிற ஆசையே போயிடுது. பட் திடீர்னு மைண்டு சேஞ்ச் ஆனாலும் ஆகிடும். ஊரில் இருந்து கால் பண்ணி யாராவது ஒரு 4 வார்த்தை பாசமாக பேசினா போதும், எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி உடனே ஊருக்கு கிளம்பி ஓடிடுவேன்.
இந்த டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்தா டேபிள் மறுபடியும் ஃபுல்லாகிடும். இந்த டேபிள் மட்டும் எந்த நேரமுமே பிஸியாகவே தான் இருக்குது. நான் எந்த பொருளை எங்கேருந்து எடுத்தாலும் சரி வைக்கிற இடம் இந்த டேபிளாக மட்டும்தான் இருக்கும். நான் இதில் பூவை எப்பயாவது ஒரு தடவை தான் மாற்றலான்னு நினைப்பேன். ஆனால் இதில் பூ வச்சா 4 நாள் ஆனாலும் சரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை தூக்கி போட மனசே வராது. அதனால் அப்படியே விட்டுடுவேன். கெட்டு போனதுக்கு அப்புறம் மாற்றிக்கலான்னு. டேபிள் எம்டியாக இருக்குன்னு இந்த குட்டி பாட்டில் மணி பிளான்ட்டை போட்டு வச்சா இது வச்சு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்குது, வளர்ந்த பாடில்ல. எங்கே வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி இந்த பிளான்ட்டை தூக்கிட்டு போயிடுவேன். அப்படியாவது நம்ம வீடியோ பார்க்க அழகாக இருக்குதான்னு தான். முன்னெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பிளான்ட் வைக்க. இப்போது கொஞ்ச நாளாக தான் பிளான்ட் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பிளான்ட் இல்லாத வீடே இருக்காது போல். எல்லார் வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 4 பிளான்ட்டை நான் வச்சுருக்கேன். என் பையன் ரொம்ப ஆசையாக இந்த மேப்பை கேட்டான். சரி இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் கற்றுப்பான்னு நினச்சி ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இதை வாங்கி எந்த யூஸும் இல்லை. இதை சீண்டக்கூட இல்லை அவங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் பாவமாக தொங்கிட்டுருக்கு. கதவுக்கு பின்னாடி வச்சா கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் கண்ணில் படுற மாதிரியாவது மாட்டலான்னு இங்கே தூக்கிட்டு வந்து மாட்டினேன். எல்லாரும் லீவில் இருந்தால் ஒரு வேலை கூட ஆகாது. ஏன்னா காலையில் எழுந்திருக்கவே 8:30 ஆகிடும். அப்புறம் சமைச்சு சாப்பிட 10:30 ஆகிடும். உடனே லன்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் டின்னர்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஃபுல் டே கிச்சன்லேயே போயிடும். பிரேக்கே இருக்காது. அதுவே எல்லாரும் ஆஃபீஸு ஸ்கூலுக்குன்னு போயிட்டா காலையிலே சமையல் வேலை முடிஞ்சிடும். சமைக்கிற வேலை குறைஞ்சாலும் அடுத்த வேலை ரெடியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பிஸி தான். இதில் சில பேர் வீட்டில் சும்மா தானே இருக்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு கடுப்பை கிளப்புவாங்க. இருந்தும் வேறு வழி இல்லாமல் நாம் தானே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் டெய்லியும் வேலைக்கு போகிறவங்கள நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. வீட்லேயும் வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமா சொல்லுங்கள். ராகியை முளைக்க வச்சு சாப்பிட்லான்னு ஊற வச்சேன். 3 டேஸாக ஊறுது. இன்னமும் ஊறிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருக்குது. நல்லா ஊறினா தானே துணியில் கட்டி வச்சு முளைக்க வைக்க முடியும். 4 டேஸாக ஆயிடுச்சு. இவ்வளோ தான் முளைச்சிருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் முளைக்கணுன்னு அப்படியே வச்சா இதில் இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக அதை கீழே கொட்டினது தான் மிச்சம். இது ராகியை முளைக்க வைக்க கரெக்டான ப்ராசஸ்ஸான்னு தெரியல. நான் எப்போவும் பச்சைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை தான் ஊற வச்சு முளைக்க வைப்பேன். இந்த டைமு அதெல்லாம் காலியானதால் புதுசாக ராகியை ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். இப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நாம் இன்னொரு நாளைக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு விட்டுட்டேன். ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்ம கோபியை போயிட்டு கூப்பிட்டு வரலாம். ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போவா, அம்மா நீ தான் ஃபஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட வரணுன்னு. அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போல் யார் அம்மா வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட வராங்கன்னு. சம்டைம்ஸ் ஸ்கூல் கதவை திறந்ததும் ஓடி வந்து அம்மான்னு ஹக் பண்ணிப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், ஷூவை தட்டாமல் போடக்கூடாது கோபி, அதில் சம்டைம்ஸ் ஏதாவது பூச்சி உள்ளே போயிடுன்னு. அதில் இருந்து ஷூவை எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருப்பா. பக்கத்தில் உள்ளவங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு தட்டுவா. ஸ்கூல்லேருந்து வரும்பொழுதே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வருவா. இந்த ஊரில் நாங்கள் குளிருக்கு எந்த அளவுக்கு பயந்தோமோ அதே அளவுக்கு இப்போது வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் மனசுக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுவே குளிர் வந்துட்டா போதும் ஒரே சேடு. எங்கே பார்த்தாலும் ஒரே இரும்பல் சத்தமாக கேட்குற மாதிரியே இருக்கும். ஒரே பயமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோம். இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷல் மஷ்ரூம் தான். மஷ்ரூமில் எது பண்ணினாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி மஷ்ரூம் நான் பிரியாணி தான் செய்வேன். பட் புலாவ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன புலாவ்னா வெள்ளையாக பண்ணுவேன், பிரியாணினா மஞ்சளாக பண்ணுவேன், அவ்வளோதான்.
இதுக்கு சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி. இந்த மஷ்ரூம் கிரேவியை நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போது தான் ஓகேவா சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, மஷ்ரூமை எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, செமையாக பசிக்குது, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விட்டு போயிட்டு சாயை கூப்பிட்டு வரலாம். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுனால எனக்கு பசங்களை கூப்பிட்டு வர அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது அந்த அருமை தெரியல. கரெக்ட் டைமுக்கு ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் புரியுது அவங்க அருமை. ஒரு கடைக்கு போகணுன்னா கூட சொல்லிட்ட உடனே போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மட்டுமே பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு மரவள்ளி கிழங்கு பெரட்டல். இதை நான் காலையிலே பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த கிழங்கு சுண்டல் மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம், வெறுப்பாக சாப்பிட வேண்டியது. அதுவே ஜங்க் ஃபுட்டாக இருந்தால் செம்ம ஹாப்பி, சொல்லவே வேணாம், உடனே காலி ஆகிடும். இப்படி தான் டெய்லி என்னோடய டே போகும். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.